அன்பார்ந்த கடவுள் டி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குரு மிக முக்கியமானவர். பணம் இல்லைன்னா வையகம் இல்லை, பொருள் இல்லைன்னா நாமே இல்லை. வாழ்க்கை வாழறதுக்குன்னா எல்லாமே தேவை. வளமுடன் நலமுடன் வாழணும்னு ஆரோக்கியத்தை சீரக்கு எல்லாம் வேணும். எல்லாம் குரு மட்டும்தான் கொடுப்பார். அந்த குருக்கு சோதனை காலம் வந்த பிறகு தன்னை காப்பாற்றிக்கணுன்றதுக்காக ஒரு ஐடியா பண்ணாங்க. பகவான் அதிசாரன்னு வச்சுட்டார். அதிசாரத்தில் போகும்போது தாண்டி வரும்போது குரு தன்னை சுதாரிச்சுப்பார். அதாவது அண்டர் கிரவுண்டில் போன மாதிரி சொல்லக்கூடாது. அந்த குருனுடைய சம்பந்தப்பட்ட அக்டோபர் 8ஆம் தேதி புரட்டாசி கடைசியில் குரு கடகத்துக்கு அதிசாரத்தில் வந்துடுவார். என்னன்னா பாம்பு இருக்குது, ராகு கேதுக்கள், அது படுத்துகிற பாடும். சனீஸ்வரன் வேற என்ன பண்ணாலுமே அப்படி இப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்குது. என்ன அது பண்ணுறதே தெரியலையே சொல்லிட்டு ஒரு வழியாக எல்லாம் ஜீரோவாக எடுத்து, சரி நீயே எடுத்துக்கோ சொல்லிவிட்டு சாரத்தை கொடுத்தா புரட்டாதில் ராகுவும் சாரத்தை எடுத்துட்டு கும்பத்தில் ஃபுல்லாக உறிஞ்சிடுறாரு. ஏதோ நீயே கொஞ்சம் எடுத்துக்கூடாதுன்னா மொத்தமாக உறிஞ்சி எடுக்கிறது. இந்த கேதுவே சிம்மத்தில் உட்காந்து உறிஞ்சி எடுத்துருது. அதனால அந்த ஒரு காரணத்துக்காகவே தான் அவர் உடம்பையும் எல்லாமே மோசமாக போய் நிதி நிலைமை எல்லாம் மோசமாக போய் வேர்ல்டு பேங்காக திவாலார கேஸ் ஆகி கீழ் லெவலில் கடகத்தை வந்து சேர்ந்தார். கடகத்தில் வந்து கொஞ்சம் நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இருந்தார். கடகத்தில் உச்சமாக இருந்தாலும் சுயச்சாரத்திலே இருக்காது, புனர்பூசத்திலே. அதனால் வந்து சுயச்சாரத்தில் இருக்கிற எந்த நவகிரகங்களும் கொடுக்காது. என்ன உண்டோ அது கொடுக்கும், எக்ஸஸாலாம் கொடுக்காது. அதனால் அது அந்த கார்த்திகை மாதம் வரும்போது தான் துலாத்துக்கு ஐப்பசி கார்த்திகை மாதம் வரும்போது தான் நவகிரகங்கள் விச்சிகத்தில் இருக்கும்போது குருவனுடைய பார்வை கிடைக்கும். அது இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, குரு போயிட்டு சும்மா உட்காரலாம்ல, நிம்மதியாக இருந்தால் அதனால் முடியல. தொடர்பு எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு பார்க்கணுன்னு பார்த்தான்னா ஆசை, கூழுக்கு ஆசை மீசைக்கு ஆசை மாதிரி குருவினால் சும்மா இருக்க முடியல. அதனால் வக்கரமானார். வக்கரமான பிறகு என்ன ஆகுதுன்னா, எப்போது கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி சனீஸ்வரர் வக்கர நிவர்த்தி ஆவார். கும்பத்தில் இருக்கிற சனீஸ்வரர் 2ஆம் தேதி கார்த்திகை இதே குரு வக்கரமாகிடுறார். அதாவது கார்த்திகை மாதம்னா கார்த்திகை மார்கழி தை மாசி ஃபுல்லாகவே குரு வக்கரத்தில் இருப்பார். மார்ச் மாதம்தான் அடுத்த வருஷம் போகுது. மார்ச் மாதம்தான் குரு வந்து இப்போ வெளியில் வர்றார். வக்கரத்துலேருந்து மிதனத்தில் போய்டுவார். அப்போது அது வரைக்கும் பெரிய பிரச்சனை என்னென்னா, வக்கரத்துலேயே இருப்பார். வக்கரத்தில் இருந்து பலம் இழந்து கடகத்தில் உட்கார்ந்து செய்கிறார். சாரத்தில் சுயசாரத்தில் இருக்கிறதுனால அதை குரு தொடர்பு உள்ள பார்வையற்றிருக்கும்போது தொடர்புள்ள இந்த சனீஸ்வரனும் ராகுவும் தொடர்ந்து சார வழியாக இதை எடுத்துக்கிறாங்க. இந்த 2 பேருடைய கலாட்சம் இருந்தால் தான் முடியும். மற்ற கிரகநாதர்கள்னால் அவங்களுக்கு என்ன உண்டோ அதை கொடுக்குறாங்க. ஸோ இது மாதிரி இருக்கும்போது அந்த முக்கியமான ஒரு பெரிய இதுன்னா, அந்த வக்கரம் 19ஆம் தேதி சொல்லக்கூடிய 18ஆம் தேதி சொல்லக்கூடிய நவம்பரில் 18ஆம் தேதி வக்கரமாகிறார். அந்த வக்கரம் ஆன பிறகு குரு தன்னுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே புனர்பூசம் வழியாக தான் கொடுத்துட்டுருக்கார். சாரநாத்தை கொடுத்து அது கால நிற்கிற யாரை கூட அந்த கிரகநாதர்கள் வந்து எல்லாமே இந்த சிம்மத்தில் இருக்கிற சம்பந்தப்பட்ட இந்த அத்தனை கிரகங்களும் சிம்மராசி 2ஆம் வீட்டில் அது பிறகு கண்ணில் இருக்கிற சம்பந்தப்பட்ட புதன் சுக்கரன் பின்னாடி வருவாங்க. செவ்வாய் போது அதுக்கு பிறகு துலாத்தில் வரும். இப்படி அந்த 3-4 கிரகத்தில் வரும்போது தொடர் வச்சு அவங்க கொடுக்குறாங்க. குருவால் கொடுக்க முடியல. அவர் வழியாக விச்சிகத்து வந்து சேர்ந்த பிறகு தான் கார்த்திகை மாதம் வரும்போது தான் குருனுடைய பாறை கிடைக்கிறது.
எல்லாம் குரு ஒரே சமயத்தில் செவ்வாய் சூரியன், ஒரே சமயத்தில் பின்னாடி சுக்கிரன், அப்புறம் மெதுவாக புதன், இப்படி அவங்க பாறை கிடைக்கும் போது கிடைக்கப்படுறது. ஒரு நமக்கு வேண்டியது என்ன? பலமான வாழ்க்கை, வெற்றி வாழ்க்கை. முடியுமா? முடியாது. இல்லை சாமர்த்தியமாக வாழனா கூட விஷயம் இருந்தால்னா சாமர்த்தியம் வாழ முடியும். ஒன்றுமே இல்லாத வாழ்க்கை நடத்த முடியாது இல்லை. அதனால் இத்தனை விஷயங்கள் இருக்குது. ஆக இது குரு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி புது அதிசாரத்தில் கொடுக்காட்டாலும் கெடுக்கலை சொல்லி அடுத்து இன்னுமே ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, குரு அதிசாரத்தில் கிளம்புறார் கடகத்துக்கு. ஜமாய்க்க போகிறார் நம்ம நினச்சி ஏமாந்து போடுவோம். ஆனால் உண்மையில் பண்ணலை. அவர் ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்காக போனாரோ உண்மையோ பொய்யோ அது இல்லை. உண்மையிலே எதுவும் பண்ண முடியாது. தொடர்பே அற்ற நிலையில் கிரகநாதர் முக்கியமாக செவ்வாய் சனீஸ்வரர் சுக்கிரன் புதன் இவங்கெல்லாம் அந்த ஓரமாக வந்துட்டாங்க. பேட்டு சிம்மம் கன்னி துலாம் இப்படி வந்திருந்தேன்னா தொடர்பே இல்லை. துலாத்தில் வந்தது சிம்மத்தில் உட்காந்து கேது பார்க்கறது, அது அடக்கிறது, அது இன்னும் மோசமாக்கிடுறது எல்லாமே. ஸோ இதனால் அதிசாரத்தில் இந்த குரு 8ஆம் தேதி வந்தால் கூட, அக்டோபர் 8ஆம் தேதி வந்தால் கூட, புரட்டாசி கடைசியில் வருது வந்தால் கூட அவர் ரெஸ்ட் எடுத்துட்டுருக்கார், ஓய்வு. அப்புறம் அவருக்கே தோணிச்சு போல் இருக்கு, சுறுசுறுப்பாகி ஆக்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு வக்கரமானார். வக்கரமாகி சனீஸ்வரர் வக்கர முறிவு முடிஞ்சு கார்த்திகை 1, 2 கார்த்திகை 2ஆம் தேதி குரு வக்கரமாறார். ஆகும்போது 18, 11, 25 அதான் குரு வக்கரமிக்கிறார். கடகத்திலிருந்து வக்கரமிச்சவர் கடகத்தை விட்ட போவே இல்லை, அங்கே புனர்பூசத்துலேயே நிற்பார். வேறு எந்த நட்சத்திரத்துலையும் சுயேட்சாத் நிற்கிறார். இதுக்கே கடகத்தில் வக்கரமான பலம் இல்லை, பலமும் போச்சு, சுயேட்சாத் நிற்கிறார், எதுவும் செய்ய முடியாது. 2 வீக் பாயிண்ட்டு. மிதுனத்துக்கு குரு கடத்திரமாச்சே, என்ன பண்ணலாம் பார்த்தார். முதல்ல மற்ற கிரகங்கள்லாம் தேத்தணும் சொல்லிட்டு கார்த்திகை மாதம் வந்த உடனேயே குரு அக்கரமானாலும் அக்கரமாக்கி அடுத்தது சூரியன் செவ்வாய் அதை பார்க்கும்படி பண்ணி சனீஸ்வரர் பார்க்குறார், குருவும் பார்க்குறார். 5ஆம் பார்வையாக விச்சிகத்தை பார்க்குறார். கடகத்துலேருந்து பார்க்கும்போது சூப்பராகிடுறது. சுக்கிரன் வந்துடுறார். சுக்கிரன் சூரியன் செவ்வாய், குரு பார்வை சனி பார்வை இவ்வளவும் கிடைக்கிறது மிதுனத்துக்கு. அப்புறம் செவ்வாய் மெதுவாக தனுசுக்கு போயிடுறார், புதன் மெதுவாக வந்துடுறார் விச்சிகத்து. ஆக புதன் சுக்கிரன் சூரியன் குருனுடைய பார்வை கடகத்திலிருந்து பார்க்கிற பார்வை இருக்கும்போது மார்கழி மாதம் லேட்டர் பார்ட், மார்கழி மாதத்தை வந்து ஒரு லேட்டர் பார்ட்டு குரு மேலே மிதுனத்துக்கு போய்டுறார். அங்கேருந்து ஒரு பார்வை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குது. புதனும் குருவும் வீடு ராசி போகிறது பண்ணிக்கிறாங்க. அப்போ குரு வக்கரம் தான். அப்போது குரு வந்து மார்ச் மாதம், எந்த மாதம் வருது, மார்ச் மாதத்துல தான் வக்கரம் முடிவு பெறுறாரு. அவ்வளோ சுலபமான நினைக்கிற மாதிரி இல்லை. நமக்கு அதிசாரத்தில் வந்த குரு திருப்பி மறுபடியும் போயாச்சு மிதுனத்துக்கு, அவ்வளோதான் நமக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும்போது தை மாசி பங்குனி இந்த மாதங்கள்லாம் பீக்காக இருக்கும். இந்த கஷ்டமான மாதம் வந்து புரட்டாசி லேட்டர் பார்ட்டு ஐப்பசி, இந்த 2 மாதம் தான் கஷ்டப்படணும். மறுபடியும் குரு வக்கரம் ஆகி ரிவர்ஸில் வந்து மிதுனத்துக்கு போன பிறகு எந்த பிரச்சனையும் இல்லை, பழையபடி நன்னாயிடுறது. அப்போ என்ன அர்த்தம்? குரு இல்லைன்னா மற்ற நவகிரக நாயகங்கள்லாம் கொடுக்கலாம்ல. சூரியன் இருக்கா, சந்திரன் இருக்கார், புதன் இருக்கா, சுக்கராச்சாரியர் இருக்கா, செவ்வாய் எல்லாம் கொடுக்கலாம்ல. சனீஸ்வரன் இருக்கார், கொடுக்க வேண்டியது தானே. அவருடைய பிளெஸ்ஸிங்ஸு பவர் வாங்கி தான் கொடுக்க முடியுன்றது நிரூபிக்கிறார். கார்த்திகை மாதத்தில் சனி தொடர்பு இருக்கணும், குரு தொடர்பு இருக்கணும். அப்போ தான் நவகிரக இந்த நாயகர்கள்லாம் கொடுக்கவே முடியும், இல்லைன்னா கொடுக்க முடியாது. அது ஏன்
பணம் அங்கே தான் இருக்குது, குருக்கிட்ட தான். பணமோ பொருளோ புகழோ செல்வாக்கோ அந்தரசமோ நீடித்து நிற்கிறதோ எல்லாமே அவர்கிட்ட கொடுத்து வச்சுருக்கார், குருக்கிட்ட. அதனால தான் கற்பகுருஷத்து வசிஷ்டத்தை மாட்டின்றது எனக்கு குடும்பம் விஸ்வாமித்திரர் கேட்டார், குடும்பமாட்டார். சண்டையே வந்தது, போட்டு வந்துட்டார். ஏன்னா எல்லாமே அந்த சக்தி யார்கிட்ட இருக்குது நமக்கு. ராவணேஸ்வரை வாங்கி குபேரன்ட்டு எல்லாம் பிடுங்கி வச்சுருந்தானா, அதனால் அதே மாதிரி யாரால் எல்லாருக்கும் இருக்கா முடியாது. ராகுக்கு எதுக்குல என்ன முறிஞ்சி பம்ப் எடுத்து ராகு புரட்டாக நிற்கிறார், சனீஸ்வரன் நிற்கிறார். இதுக்கே சனீஸ்வரன் வக்கரமாகி கஷ்டப்பட்டுருந்த போது நல்ல காலம் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி வக்கரம் முறிஞ்சு நல்லா இடுறார், தப்பிச்சோம் பிழைச்சோன்னு. மிதுனத்துக்கு முக்கியமானது பாக்யாதிபதி. என்ன ஐடியா, இது வரைக்கும் ட்ராமா ஆடின புதன் கார்த்திகை மாதம் வந்த பிறகு கார்த்திகை மாகி தை மாசி பங்குனி வரைக்கும் பீக் எல்லாம். அப்போ குரு மேஷத்துக்கு மிதுனத்தில் இருந்தால் கூட ரிவர்ஸை மிதுனத்து வந்துடுறார், அதிசாரம் முடிஞ்சு போச்சு. அப்பவும் வக்கரத்துலேயே இருப்பார். குரு பலமாக இருக்கணுங்க. குரு பலமாக இருந்ததுனால ஒன்றும் இல்லை, பார்வை தான் முக்கியம். அப்போ பலமானால் எதுக்கு வக்கரமான பொறுத்து தான் அவங்க கடகத்தில் கொடுக்குறாரு. பார்த்துக்கோங்க, நீங்கள் குருனுடைய பார்வைக்கு முக்கியம். அவர் பலத்தை தான் முக்கியமாக. சனீஸ்வரர் ராகு 2 பேரும் உறிஞ்சிட்டாங்களே, அப்புறம் எங்கே இருக்கிறது? கர்மாக்களுக்காக சனீஸ்வரன் எடுத்தார். போகபாகிய வாக்கிய சுகமாக தனக்கு வேணுன்றக்க ராட்சசன் ராகு எடுத்தான், உறிஞ்சிட்டான். அப்போ என்ன அர்த்தம்? பாழ், 2ம் பாழ் இந்த நேரத்தில். அப்போ எப்படி வாழறது? அதனால்தான் மார்கழி மாதத்தில் குருவும் புதனும் ராசி பரிவர்த்தனை பண்ணிக்கிறாங்க. செவ்வாய் அங்கே இருப்பார் தனுசில். சொல்லக்கூடிய அந்த தனுசு மாதம் மார்கழி மாதத்தில் செவ்வாய் இருப்பார், போயிடுவார். கார்த்திகை மாதம் ஃபுல் பவர் வந்துடுறது. ஆக்டிவிட்டி பண்ணும்போது தனுசும் சொல்லக்கூடிய மார்கழி மாதத்தில் ஃபுல்லாக கிடைக்கிறது. அதனால் இந்த காலத்திலலாம் வரும்போது ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்கும். சாமர்த்தியம் இருந்தாலும் சாமர்த்தியம் இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, இருந்தால் தானே வறுத்து கொடுக்கறதுக்கு. சரி, இருக்கும்போது சாமர்த்தியம் செய்யலாம் பார்த்தா அப்போ நமக்கு சாமர்த்தியம் இல்லையே. ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் இது எல்லா காலம் இல்லை, மார்கழியிலேருந்து கார்த்திகை மாதத்துலேருந்து இம்ப்ரூவ் ஆகிடும், கவலைப்பட வேண்டாம். ஸோ நான் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அப்படி இல்லை, டிசம்பர் ஜனவரின்றது தனுசு மாதம் சொல்லக்கூடிய மார்கழி மாதம். ஸோ நவம்பர் டிசம்பர் சொல்லக்கூடியது மிச்சி கார்த்திகை மாதம். இதெல்லாம் மாதம்லாம் வாங்கும்போது நமக்கு பார்க்கும்போது எல்லாமே நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். நம்ம சம்பாதிக்கிறோம், நல்ல உடம்பு ஹெல்த் இருக்குது, எல்லாம் இருக்குது, மக்கள்கிட்ட பேசுகிறோம் கொள்கிறோம். அது எப்படி தகராறு சண்டை வீண் பிரச்சனைகள், கை விட்டு காசு போகிறது, ஏமாந்து போகிறது, விழிப்போடு இருந்தால் எப்படி ஏமாறுறது, எப்படி உடம்பு அஃபெக்ட் ஆகுது, இதெல்லாம் இன்னும் ஆச்சரியமாக இருக்குது நமக்கு. நல்லா இருக்கும் திடீர்னு ஆகிடுது, நல்லா இருந்தால் ஏமாத்திடுறானே, திடீர்னு கை வச்சிடுறானே, அவ்வளோ அஷூரன்ஸ் கொடுத்தானே, ஒன்றுமே கான்டாக்டே பண்ணுறது இல்லை. மறுபடியும் கேட்டால் ஏதோ சொல்கிறாங்களே, என்ன அர்த்தம்? அது எப்படி தான் உலகத்தில் வாழ முடியும்? என் முயற்சி இல்லாட்டாலும் இந்த நவகிரகங்கள்லாம் செஞ்சு கொடுக்கும்போது, நமக்கு நல்லது பண்ணும்போது நம்ம கைக்கு வந்து சேர மாட்டேங்கிறது. இதெல்லாம் அந்த காலத்தில் படிச்சுன்னு தெரியும். சவால்லாம் யாரும் விட முடியாது இந்த மாதத்தில். சவாலை சமாளிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். அது ஒரு சமாளிச்சுட்டு ஒட்டிக்கிட்டு கட்டம் பண்ணாமல் கார்த்திகை மாதத்தில் பிரமாதமாக இருக்கக்கூடிய அண்ணா அனுபவிச்சுக்கிறவங்க. மிதுனத்துக்கு முக்கியமானவர் சனீஸ்வரர், குரு முக்கியம். ஆஃப் தி பார்ட் ஆஃப் லைஃப் ஸ்பேனே குரு தான். அப்படி இருக்கும்போது எல்லாத்துலேயும் நமக்கு அந்த பாக்யாதிபதி சொல்லக்கூடிய சனீஸ்வரரும் அந்த சப்தமாதிபதி சொல்லக்கூடிய குருவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டூல்ஸு. சர்ப்பங்கள் ஒன்றும் பண்ணாது, ஒன்றும் கொடுக்காது, அப்படியே அபிகேஷன். அதனால சனீஸ்வரர் வக்கரமானார், ஒன்றுமே பண்ண முடியலேன்னு. கர்மங்களுக்குள்ளும் கொடுக்க மாட்டார். அப்படி ஒரு நிலைமை தான் உண்டாச்சு.
இனிமேல் சனீஸ்வரன் கார்த்திகை மாதத்து எஃபெக்டிவ் ஆனப்போ குரு வக்கரமாக்கும் போது தான் நிறைய வருது. அது பாரு ஆச்சரியமாக இருக்குது. குரு வக்கரமானால் தான் வருமா? ஏன்னா அவர் பார்வைக்கு ஒரு இது வேணும். கடகத்தில் இருக்கிற குரு வக்கரமானதுனால பலம் போயிடுறது. பலம் போனது பிறகு அவனை நம்பித்தான் ஆகணும். நம்பும்போது உன்னுடைய பார்வை பார்க்கும்போது தானாக கிடைக்கிறது. இல்லைன்னா சாத்விக அகங்காரத்தில் குரு கோட்டை விட்டுறாரு. அதனால் வந்த வினை தான் அது, வேறு ஒன்றும் இல்லை. என்னதான் இருந்தாலும் தலையிருந்து வாழாடுறது பார்த்திங்களா, அது கூடாதுன்றதுக்காக தான் இப்படி ட்ராமா ஆடுறார் பகவான். அது புதன் பக்காவாக ஆக்ட் பண்ணுறாரு. சுக்கராச்சாரியார் அருமையாக செயல்படுறார். எப்படி புதனுடைய 6ஆம் வீட்டில் 6ஆம் வீடு சொல்லக்கூடிய விச்சிகத்தில் எல்லாம் ட்ராமாவே நடக்கிறது. அதே மாதிரி பாக்கியத்தில் உட்காந்து சனீஸ்வரர் தொடர்பு கொள்கிறார் மிதுனத்தினுடைய 6ஆம் வீடை. அவர் 10ஆம் பார்வையால் இப்படிலாம் அமைப்பு வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் மிதுனம் கன்னி 2 இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் தான் கொடுத்துரு வியாபாரி. அதனால் சரியாக 6ஆம் இடத்துல வருது பாருங்கள். அப்புறம் 7th ஹவுஸ் லாட்டில் ஷேர் பண்ணிக்கிறாங்க புதனும் குருவும். இது மிதுனத்துக்கு எவ்வளோ அட்வான்டேஜ் பாருங்கள். இதெல்லாம் இருக்கும்போது நமக்கு எல்லாமே சரியான முறையில் நடக்கிறதுக்கு கார்த்திகை மாதத்துலேருந்து எஃபெக்டிவ் வரும்னு சொல்லிட்டு உங்களுடைய தேவைகளை அதுக்கு பிறகு உங்களுடைய முயற்சிகளை செயல்படுத்தினால் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் வருவேன்னு சொல்லி வாழ்த்தி அமைகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.